அதாவது கேட்டால் தூக்க மாத்திரையை வந்து கலந்து கொடுத்துருக்குறாங்க. தூக்க மாத்திரை கலந்து கேட்டால் வந்து மகள் மட்டும் சின்ன பொண்ணு இருக்க குழந்தை தானே, கை குழந்தை கேட்டால் மாத்திரை சீக்கிரம் வேலை செஞ்சு இறந்துட்டாங்க. 3 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. கணவன் இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, கணவரையும் வந்து அவங்க கொலை செய்கிற முயற்சி தான் வந்து எல்லாருக்குமே வந்து தூக்க மாத்திரை கலந்துருக்காங்க. அதில் வந்து மகள் வந்து குழந்தைன்றதுனால தூக்கத்தில் இறந்துட்டான். மகனுக்கும் கணவருக்கும் தூக்க மாத்திரை வேலை செய்யலை. அதுக்கு பிறகு வந்து அவர் கணவர் வந்து வேலைக்கு போகும்போது அந்த குழந்தைக்கு வந்து முத்தம் கொடுக்க போயிருக்கிறாரு படுக்கையில் இருக்கிறவங்க. அதை வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப லாவகமாக வந்து தூங்குறவளை எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, அதுக்கு பிறகு வந்து என்ன கேட்டேன்னா வந்து அவர் தப்பிச்சிட்டார். அப்படி தான் கிட்டத்தட்ட. அதுக்கு பிறகு அந்த பொம்பளை மறுபடியும் போயிட்டு நகையை அடமானம் வச்சுட்டு மறுபடியும் வந்து தூக்க மாத்திரையை கொண்டு வந்து அந்த பையனுக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் அவன் சாகாதனால, ஏன்னா சீக்கிரமாக கிளம்பணுன்றதுனால கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக வந்து தகவல் செய்தி வெளியாச்சு. ஆக வந்து பிள்ளைகள் 2 பேரும், கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்க மாத்திரை வேலை செய்யலை. அதனால் அவர் வந்து தப்பிச்சிட்டாருன்னு சொல்ல முடியும்.